சாமுவேல் என்ற சின்ன தீர்க்கதரிசி யாருக்கு சொல்றார்? யாரு சொல்றாரு இந்த வார்த்தையை? தேவன். யாரு சொல்றாரு? சாமுவேல் வார்த்தை யாரு சொல்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஆண்டவர் சாமுவேல் சொல்றாரு. சாமுவேல் யாரு பேசுறாரு? அங்க யாரு கடவுளா இருந்த பாஸ்டர்? ஏலி தாதாவுக்கு பேசுறான். எப்பா ஏலி, ஏன் ஏலி காட்டு பேசுறாரு? எதுக்காக ஏலி பேசுறாருன்னா, ஏலி பிள்ளைகள் வார்த்தை மீறினாங்க. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏலி பிள்ளைகள் கண்டுகொள்ளல. ஏலி பிள்ளைகளை கண்டுகொள்ளல. அவங்க எச்சரிக்கல, அவங்க திருத்தல. ஏழு பிள்ளைகள் வளர்ந்து பாத பிள்ளைகளா மாறிவிட்டார். ஏலியாரு ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு பிரியமான கருத்து, நம்மளும் பிள்ளையை வளர்க்கிறோம், கிறிஸ்துக்குள்ள வளர்க்கிறோம், உலகத்துக்குள்ள வளர்க்கிறார். ஆமென். கிறிஸ்துக்குள்ள, வார்த்தைக்குள்ள, ஜெபத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் வசனங்களை கற்றுக் கொடுக்கணும், ஜெபத்தை கற்றுக் கொடுக்கணும், ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுக்கணும். அப்பதான் பிள்ளைகள் செய்வாங்க, ஆயுத வளர்த்து வளருவாங்க. ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஈசாக்கு அப்படிதான் வளர்த்தான், ஆபத்தான் வளர்த்தார்கள் கொடுத்து. அதனாலதான் தீமைகளை தீமைகளை பார்க்கல. அவனுக்கு பாடிகள் இந்த பிரச்சனை நின்றான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் எல்லா சுமையும் அவன் சுமந்து கொண்டான். பலவிதமான சுமைகள் காணப்படுது. அந்த சுமையை அவன் பெருசா எடுக்கல. அந்த சுமையெல்லாம் கர்த்தர் மேல வச்சான். ஆமென். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா கவனிக்க. அப்போ வார்த்தை நம்ம குடும்பத்தை செய்யும், ஆசீர்வதிக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். வார்த்தைக்கு நாம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் கர்த்தர் நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். பஞ்சம் வராது, பட்டினி வராது, வறட்சி வராது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா வகையிலும் நான் என்னங்கல என்ன நான் இந்த சாப்பிடல. ஆண்டவர் எசேக்கியேல் ஒரு வார்த்தை பேசுவார். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரத்துல 1 வாசிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே